ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஹெல்த் தமிழ். நாம் இன்னைக்கு அரிசி மாவில் மாவு இடிக்கிறது எப்படி அப்படிங்கிறத நம்ம பார்க்க போகிறோம். ஈஸியான முறையில் ரொம்ப டேஸ்டியான மாவு இடிக்கிறத பற்றி தாங்க பார்க்க போகிறோம். சரி வாங்க வீடியோக்குள்ளே போய் பார்க்கலாம் அதை எப்படி செய்யறது அப்படிங்கிறத. இதுக்கு பச்சரிசி தாங்க தேவைப்படும், புழுங்கல் அரிசி தேவைப்படாது. பச்சரிசி தான் நம்ம எடுத்துக்கணும். இப்போ பாருங்க, நான் ஒரு படி அரிசி எடுத்து ஊற வச்சு கழுவி எடுத்து வச்சுருக்கேன். அரிசி வந்து 1 மணி நேரம் ஊறினா போதும். இப்போ வந்து தண்ணியில் நல்லா கழுவிட்டு நான் இப்போ தண்ணி இல்லாமல் வடிகட்டி வச்சுருக்கேன். தண்ணி நல்லா சுத்தமாக வடியணும். இப்போ பாருங்கள், தண்ணியில் நல்லா வடிஞ்சிருச்சு, தண்ணியே இல்லை. இந்த மாதிரி நல்லா உணர விட்டுக்கணும் அரிசி ஃபஸ்ட்டு. இப்போ பாருங்கள், அரிசி நல்லா உணர்ந்துருச்சு, தண்ணியே இல்லை. இப்போ வந்து நம்ம மிக்ஸி ஜாருக்கு கொஞ்சம் கொஞ்சமாக போட்டு இடித்து எடுத்துக்கலாம். இப்போ பாருங்கள், நம்ம அரிசி வந்து இடித்து எடுத்தாச்சு. இந்த அளவுக்கு நல்லா நைஸாக இடித்தா போதும். இப்போ இதை வந்து நம்ம சலிச்சு எடுத்துக்கலாம். இப்போ மாவு சலிக்கிற சல்லடையில் தாங்க நான் மாவு கொட்டியிருக்கேன். அது ரொம்ப சிறுங்கண்ணாக இருக்கிறதுல தான் நம்ம மாவு எடுத்து சலிச்சிக்கணும். ரொம்பவும் கொஞ்சம் பெருங்கண்ணாக இருக்கிறதுல போட வேண்டாம். ரொம்ப நைஸாக இருக்கிற கண்ணில் போட்டு நம்ம சலிச்சு எடுத்துக்கலாம். பாருங்கள், நல்லா இது போல் சலிச்சு எடுத்துக்கலாம். கொஞ்சம் கொஞ்சம் நரநரப்பு இருந்தாலும் நெக்ஸ்ட் டைம் நம்ம அதை இடிக்கும் போது அதையும் சேர்த்து போட்டு அப்படியே இடிச்சிக்கலாம். சல்லடையில் பாருங்கள், கொஞ்சம் இடுபடாமல் இருக்கிற அரிசியில் நம்ம மறுபடியும் சேர்த்து நம்ம இடித்து எடுத்துக்கலாம். பாருங்கள், இது போல் தான் நல்லா நைஸாக இடிச்சிக்கணும். நீங்கள் கையில் தொட்டு பார்த்தீங்கன்னாவே தெரியும், நல்லா நைஸாக இருக்கும். இப்போ வந்து நான் நல்லா நைஸாக இடித்து சலிச்சு எடுத்து வச்சுருக்கேன். நான் சலிச்சுட்டு நல்லா அழுத்தி விட்டுறணும். அந்த மாவு வந்து உணரக்கூடாது. இது போல் நம்ம இருக்கிற அரிசி எல்லாமே சலிச்சு எடுத்துக்கலாம். பாருங்கள், இப்போ இது எல்லாமே இடித்து எடுத்தாச்சு. இதை நம்ம நல்லா உணர விடாமல் நல்லா அழுத்தி விட்டு வச்சுருங்க. இப்போ சுக்கு ஏலக்காய் எடுத்து வச்சுருக்கேன். பாருங்கள், 2 துண்டு அளவுக்கு சுக்கு எடுத்து வச்சுருக்கேன். ஏலக்காய் ஒரு 6-7 ஏலக்காய் எடுத்து வச்சுருக்கேன். இதை வந்து நம்ம வறுத்து எடுத்துக்கலாம். ஃபஸ்ட்டு சுக்கை போட்டு வறுத்துக்கலாம். ஏன்னா சுக்கு வந்து சீக்கிரமாக வறுக்க முடியாது, ஏலக்காய் வந்து சீக்கிரமாக வறுத்துடலாம். அதனால் சுக்கை ஃபஸ்ட்டு போட்டு வறுத்து எடுத்துக்கலாம். அதுக்கப்புறம் ஏலக்காயை நம்ம சேர்த்துக்கலாம். இப்போ ஏலக்காயை சேர்த்துக்கலாம். ஏலக்காயை போட்டுட்டு நல்லா வறுத்து எடுத்துக்கலாம். தீ வந்து அளவான தீயில வச்சுக்கணும், அதிகமாக வைக்க வேண்டாம். இப்போ பாருங்கள், சுக்கு ஏலக்காய் வறுத்துட்டேன். வறுத்து தட்டத்தில் கொட்டி வச்சுருக்கேன் நல்லா ஆறுறதுக்காக. இப்போ வந்து நம்ம பாவு காய்ச்சிக்கலாம். நான் பாவு காய்க்கிறதுக்கு சர்க்கரை ஒரு 4 கப் அளவுக்கு எடுத்துக்கிறேன். 4 கப் அளவுனா 600 கிராம் சர்க்கரை எடுத்துருக்கேன். உங்களுக்கு இனிப்பு வந்து எந்த அளவுக்கு தேவைப்படுமோ அந்த அளவுக்கு நீங்கள் பார்த்து போட்டுக்கலாம். நான் எடுத்துருக்கிறது வந்து அளவான இனிப்பாக தான் இருக்கும், ரொம்ப அதிகமாக இருக்காது. அதனால் நான் ஒரு 600 கிராம் சர்க்கரை எடுத்திருக்கேன். தண்ணி வந்து ஒரு 150 ml வச்சோம்னா போதும். தண்ணி வந்து கம்மியாக தான் வைக்கணும். தண்ணி பாருங்கள், நான் கம்மியாக 1 கப் அளவு, அதாவது இது வந்து 150 ml பிடிக்கும். அதனால் தண்ணி வந்து கம்மியாகவே வச்சுக்கலாம். தண்ணி வந்து கம்மியாக தான் வைக்கணும். தண்ணி அதிகமாக போயிடுச்சுன்னா பாவு அதிகமாகிடும். அப்போ மாவுக்கு ஊற்றும் போது பாவு வந்து மீதி ஆயிரும், டேஸ்ட் வராது. அதனால் தண்ணி வந்து கம்மியாக வச்சுக்கணும். இப்போ ஸ்டவ்வில் வச்சுருக்கேன். நல்லா சர்க்கரை வந்து கரையணும். தீ வந்து அதிகமாக வச்சுக்கலாம், கலக்கி விட்டுக்கிட்டே இருக்கணும். இந்த பாவு வந்து இப்படியே காஞ்சிக்கிட்டு இருக்கட்டும். நம்ம அதுங்காட்டியும் ஏலக்காவை வறுத்தோம் இல்லையா, அதை வந்து நுணுக்கிக்கலாம். நல்லா நைஸாக அரைச்சி எடுத்துக்கலாம். இப்போ ஏலக்காவும் சுக்கும் நல்லா ஆறிடுச்சு. நாம் வந்து இதை நல்லா நைஸாக பவுட்ரு மாதிரி அரைச்சி எடுத்துக்கலாம். இப்போ வந்து அந்த சுக்கு ஏலக்காவும் பாருங்கள் நல்லா அரைச்சாச்சு. இப்போ வந்து அதையும் நான் சலிச்சு எடுத்துக்கிறேன். நல்லா நைஸாகிறதுக்காக சர்க்கரையும் கொஞ்சம் சேர்த்து நல்லா இடிச்சிருக்கிறேன். அப்போ தான் அந்த தோல்லாம் வந்து நல்லா இடிப்படும். இப்போ இதையும் நம்ம அப்படியே சலிச்சு விட்டுக்கலாம். இப்போ சுக்கு ஏலக்காவும் நல்லா சலிச்சு விட்டாச்சு. இதை நம்ம நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். அந்த அரிசி மாவு, சுக்கு ஏலக்காய் எல்லாமே நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இப்போ பாருங்கள், நல்லா கொதி வந்துருச்சு, சர்க்கரையும் நல்லா கரைஞ்சிருச்சு. இந்த நுரை வந்து கொஞ்சம் அடங்கி இருக்குது. இன்னும் கொஞ்ச நேரம் காஞ்சதுன்னா போதும். இப்போ வந்து பாருங்கள், நல்லாவே கலர் சேஞ்ச் ஆயிடுச்சு. பாவு வந்து நல்லா கலர் ஆயிருக்குது. நாம் இது வந்து பாவு நல்லா காஞ்சிருச்சா அப்படிங்கிறத எப்படி செக் பண்ணுறதுன்னு பாருங்கள் பார்க்கலாம். ஒரு கப்பில் தண்ணி வச்சுக்கலாம். தண்ணி வச்சு கொஞ்சமாக அதில் 1 பொட்டு அளவுக்கு பாவு அதில் விடலாம்.
பாவு வந்து கரையாமல் அப்படியே இருக்கணும். கரைஞ்சது அப்படின்னாக்கா பாவு காயிலின்னு அர்த்தம். பாருங்கள், கீழே அந்த பாவு அப்படியே இருக்குது. அதனால் பாவு நல்லா காஞ்சிருச்சு. இதுதான் பதம். இப்போ இனிமேல் பாவு வந்து அடுப்பை ஆஃப் பண்ணிடலாம். இப்போ வந்து கொஞ்சம் கொஞ்சமாக மாவில் பாவு ஊற்றிக்கலாம். அதிகமாக ஊற்றிக்கிட்டிங்கன்னா கொலன்னு போயிடும், பிசைய முடியாது. அதனால் தேவைக்கேற்ப கொஞ்சம் கொஞ்சமாக ஊற்றி கரண்டியில் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கிங்க. ஏன்னா பாவு வந்து ஆல்ரெடி சூடாக தான் இருக்கும். கரண்டியில் கொஞ்சம் கொஞ்சமாக மிக்ஸ் பண்ணி கொஞ்சமாக தேவைக்கேற்ப ஊற்றிக்கணும். ஊற்றிக்கிட்டே பிசைஞ்சிக்கோங்க. இப்போ பாருங்கள், நான் பாவு ஊற்றிருக்கிறேன். ஊற்றிட்டு கொஞ்சம் கொஞ்சமாக அப்படியே பிசைஞ்சிக்கிறேன். அப்படியே கரண்டியில் தான் கலக்கி விட்டுக்கிட்டு இருக்கேன். இந்த அளவுக்கு கொஞ்சம் கொஞ்சமாக கலக்கி விடணும். கொஞ்சம் சூடு ஆறுனதுக்கப்புறம் கையில் பிசைஞ்சிக்கலாம். இப்போ பாருங்கள், நல்லா பிசைஞ்சிக்கிட்டு இருக்கிறேன். அந்த பாவு வந்து நல்லா மாவில் நல்லா மிக்ஸ் ஆகணும். அது வரைக்கும் நல்லா பிசையணும். இந்த அளவுக்கு நல்லா பிசைஞ்சிக்கோங்க. இவ்வளோதாங்க. சிம்பிளான முறையிலே நாம் அரிசி மாவில், பச்சரிசி மாவில் மாவு இடிக்கிறத பற்றி எப்படின்னு நம்ம தெரிஞ்சுக்கிட்டோம். இதே மாதிரி இதே அளவுகளோட நீங்களும் செஞ்சு பாருங்கள். செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருக்குன்னு நம்புகிறேன். பிடிச்சிருந்தா உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கும் ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம ஹெல்த் தமிழ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி கூட இருக்கிற பெல் பட்டனையும் ப்ரெஸ் பண்ணுங்கள். ஹெல்த் தமிழ் பாருங்கள், ஹெல்த்தியாக இருங்க. தேங்க்யூ.